லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 14 த ஆரிஜின் அண்ட் ரெமெடி ஆஃப் ஃபால்ஸ்ஹுட் எரர் ராங் அண்ட் ஈவில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். போன செஷன்ல பேராகிராஃப் 33 பார்த்தோம். இந்த செஷன்ல பேராகிராஃப் 34 பார்க்கலாம். பேராகிராஃப் 33 என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். நாம் இந்த உலகத்தில் சந்திக்கக்கூடிய, நம் வாழ்வில் சந்திக்கக்கூடிய பொய்மை, பிழை, தீமை, தவறு, இந்த 4 விஷயங்கள் தான் பார்த்தோம் அப்படின்னா மனித வாழ்வை பாதிக்கின்றது, வெகுவாக பாதிப்பதை பார்க்கின்றோம். மனித வாழ்வு, தனிப்பட்ட வாழ்வு, சமுதாயத்தினுடைய வாழ்வு, ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பொது வாழ்வு, உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த உலக மக்களினுடைய வாழ்வு, இதெல்லாம் எது பாதிக்கப்படுகின்றது என்றால் இந்த பொய்மை, பிழை, தவறு, தீமை அப்படிங்கிறார். இந்த விஷயங்கள் தான் பாதிக்கின்றது. இதுக்கு என்ன தீர்வு என்ன அப்படின்னா, நம்ம நிறைய தீர்வுகள்லாம் ஒவ்வொரு வெவ்வேறு கண்ணோட்டத்துல நிறைய தீர்வுகள்லாம் இதுக்கு வழங்கப்பட்டுள்ளன. ஆனா எதுவுமே பார்த்தோம் அப்படின்னா நிரந்தரமான தீர்வை வழங்கவில்லை. இது நாள் வரைக்கும் வழங்கவில்லை. அப்படி என்றால் என்ன தீர்வு, எதுதான் தீர்வு அப்படின்னா, பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன கோருகின்றார் என்றால், நம்முடைய உணர்வு நிலையினுடைய ஒட்டுமொத்த மாற்றம், அது ஒன்றுதான் தீர்வு அப்படிங்கிறார். டோட்டல் சேஞ்ச் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறார். அதன் மூலமாக நம்மளுடைய இயல்பை, மனிதனுடைய இயல்பை முற்றிலும் மாற்றுவது, அது ஒன்றுதான் அதற்கு தீர்வு அப்படிங்கிறார். ஃபைனல் சொல்யூஷன் அப்படிங்கிறார். இது எல்லோரும் இது எப்படி சாதிக்க முடியுமா, எளிதாக சாதிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ஏன் இதை சாதிப்பது கடினமாக இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய பிரிவுபட்ட இந்த வாழ்வு, செப்பரேட் எக்ஸிஸ்டன்ஸ். ஒவ்வொருவரும் பார்த்தோம் அப்படின்னா மற்றவரிடம் இருந்து பிரிந்து வாழ்கின்றோம். பிரிந்து அப்படின்னா பிசிக்கலா இல்ல, கான்சியஸ்னஸ்ல. we live in a divided consciousness. எல்லோருமே பிரிந்து வாழ்கின்றோம். அதாவது நான் என்கின்ற அந்த உணர்வு, நான் மற்றவர்களிடம் இருந்து வேறுபட்ட நான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எல்லா மனிதர்களுக்கும் இருக்கு. ஈவன் ஒரே குடும்பத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு மனிதரும், இருக்கக்கூடிய மனிதரும், அங்கத்தினரும் தனியானவராகத்தான் கருதுகின்றார்கள் அவரவரை. நான், மற்றவர்களிடமிருந்து பிரிந்துள்ள நான், எனக்கென்றே இருக்கக்கூடிய வாழ்வு, எல்லாமே எனது எல்லைக்குள் உட்பட்ட வாழ்வு, இயக்கங்கள். இங்குதான் பிரச்சனையே இருக்கு அப்படிங்கிறார். த ரூட் ஆஃப் த டிஃபிகல்ட்டி என்னன்னா இந்த செப்பரேட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ், இதுல தான் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறார். அதனால நம்ம எந்த சொல்யூஷனை நம்ம கொண்டு வந்தாலும் இந்த செப்பரேட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ் பிரிவுபட்ட வாழ்வை கொண்ட அமைப்பினை ஒருமித்த வாழ்வாக மாற்றாத வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரியல் சொல்யூஷன் கிடைக்காது. இன்டகிரேஷன் வேணும். இன்டகிரேஷன்னா ஒருங்கிணைப்பு, யூனிட்டி வேணும். அப்பதான் அந்த பிரிவுபட்ட உணர்வு நிலை, டிவைடட் கான்சியஸ்னஸ் ஒன்றாக மாறும். யூனிட்டி அப்படின்னா எந்த அளவுல யூனிட்டி அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம். 34ல ஏன் யூனிட்டி அப்படின்னா, நமக்கெல்லாம் ஒற்றுமை வேணும், இந்திய மக்கள் எல்லாம் அனைவரும் ஒன்றுபடணும். அதாவது மேலோட்டமாக நம்ம பேசக்கூடிய ஒற்றுமை அல்ல, அது வேறொரு ஒற்றுமை. அது என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆகக்கூடி என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம உணர்வு நிலையில பிரிந்திருக்கின்றோம். நம்ம ஒருமித்த உணர்வு நிலைக்கு செல்ல வேணும். அப்பதான் இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும்.
என்ன காரணம் அப்படின்னா, நம்ம உணர்வு நிலையில இருக்கக்கூடிய அந்த டிவிஷன் என்பது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு. மெனி சைடடா இருக்கு. ஸோ, அதனால வந்து ஒரு சைடுல மாத்திரம் நம்ம சேஞ்ச கொண்டு வந்தோம் அப்படின்னா, அது முழுமையான மாற்றத்திற்கு உதவாது அப்படிங்கிறார். எப்படி டிவிஷன் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நம்ம அந்த மூலத்த போய் பார்க்க போனா, அது ஃபர்ஸ்ட்டு எதனால உருவாகுது அப்படின்னா, நான் என்கின்ற தன்னுணர்வு, ஈகோ அதுதான் உருவாக்குகின்றது. நான் என்கின்ற அந்த ஈகோ தான் உருவாக்குகின்றது அந்த டிவிஷன. அதிலயும் பார்க்க போனா, எது இன்னும் அந்த ஈகோலயும் இன்னும் எது தீவிரமாக நம்முள் செயல்படுகின்றது என்றால், நம்முடைய வைட்டல் ஈகோ. வைட்டல் ஈகோ என்றால் எனக்கென்றே உள்ள விருப்பத் தேர்வுகள், ஆசைகள், என்னை உறுதி செய்வது கொள்வது, அப்படிங்கிற ஒரு ரீதியில செயல்படக்கூடிய நம்முடைய வைட்டல் ஈகோ. பிராணமயத்தை சேர்ந்த ஈகோ. அதுதான் ரொம்ப ஆக்டிவா இருக்கு நம்மகிட்ட. அது என்ன செய்யுது நம்மை பிரிக்கின்றது. மற்ற மனிதர்களிடமிருந்து பிரிக்கின்றது. என்னிலிருந்து வேறுபட்டவர்கள் என்று பிரிக்கின்றது. எல்லாத்தையும் என்ன செய்கின்றது? நம்ம ஈகோவ சுத்தி அமைத்துக் கொள்கின்றது. எல்லாத்தையும் அத சுத்தி தான் கட்டி போடுது அது. ஈகோ சென்ட்ரிக்கா எல்லாத்தையும் அத சுத்தி கட்டி போடுது. நான், எனது, என்னுடைய ஆசைகள், என்னுடைய அப்படி எனது அப்படிங்கிறது தான் மையமா இருக்கு. அத அத வச்சு தான் நம்ம சென்டரா வச்சு தான் நம்ம எல்லாமே பண்றோம். அதனால என்ன செய்றோம்? எதெல்லாம் வந்து அதோட ஒத்துப்போதோ அதுதான் நம்ம உறுதி செய்றோம். ஈகோயிஸ்டிக் செல்ஃப் அஃபர்மேஷன். எந்த விதியில நம்ம எல்லாம் செயல்படுறோம் அப்படின்னா, எல்லாரும் இதுல எக்செப்ஷனே கிடையாது. அன்லெஸ் ரொம்ப லிபரேட்டட் அ லிபரேட்டட் சோல்ஸ், செல்ஃப் ரியலைஸ்டு சோல்ஸா இருந்தாலே ஒழிய, மெஜாரிட்டி 99% வந்து எந்த விதியின் கீழ் மனிதர்கள் செயல்படுகின்றார்கள் என்றால், லா ஆஃப் அன் ஈகோயிஸ்டிக் செல்ஃப் அஃபர்மேஷன் அப்படிங்கிறார். ஈகோயிஸ்டிக் செல்ஃப் அஃபர்மேஷன் என்ன அர்த்தம்? எல்லாமே என்னைச் சுற்றி எனக்கு எது எல்லாம் வந்து விருப்பமாக இருக்கின்றதோ, என்னுடைய நலனுக்கு எது உகந்ததாக இருக்கின்றதோ, நான் எதை சரி என்று நினைக்கின்றேனோ, அதை மாத்திரம் நான் ஏற்றுக்கொள்கின்றேன், உறுதி செய்கின்றேன். மற்றவைகளை நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றேன். இதுதான் ஈகோயிஸ்டிக் செல்ஃப் அஃபர்மேஷன். இந்த விதியின்படி தான் நாம் அனைவருமே செயல்படுகின்றோம். அதனால தான் நம்மால வந்து இந்த டிவிஷன் இன் கான்ஷியஸ்னஸ் வருது. அதனால தான் இதுக்கு நம்மளுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியல. பெர்மனன்ட் சொல்யூஷன் வந்து இந்த உலகில் சந்திக்கக்கூடிய அனைத்து எதிர்மறையான விஷயங்களுக்கெல்லாம் பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்க முடியல நம்மால. ஏன்னா நம்ம நேச்சரே வந்து ஈகோயிஸ்டிக்கா இருக்கு. ஸோ இந்த ஈகோயிஸ்டிக் செல்ஃப் அஃபர்மேஷன் பார்த்தோம். அத அந்த அங்கதான் வந்து அதன் மூலமாகத்தான் எல்லா பிரச்சனையும் உருவாகுது. எல்லா பிழையும் உருவாகுது. அங்கேருந்து தான் வந்து தீமையும், தவறும் எழுகின்றன அப்படிங்கிறார். ஸோ எங்கேருந்து வந்து தீமையும், தவறும் எழுகின்றன அப்படின்னா, ஈகோயிஸ்டிக் செல்ஃப் அஃபர்மேஷன். இது தவறு செய்றவங்க எல்லாம் எதுக்கு செய்றாங்க? அவங்களுடைய நலன உறுதி செய்து கொள்கின்றார்கள். இல்லை ஏதோ ஒன்றை அவர்கள் சாதிக்க விரும்புகின்றார்கள். மற்றவர்களிடம் இருப்பதை ஏதோ ஒன்றை மறுக்கின்றார்கள். அது மறுக்கும் பொழுது அது வந்து மனதளவுல, கருத்தளவுல வேறுபடுறது. அப்புறம் வைட்டல் எமோஷனல் லெவல்ல கோவப்படுறது, வன்மையாக எமோஷனலா ஆக்ட் பண்றது, பிசிக்கலா வயலன்ஸ்ல ஈடுபடுறது. ஸோ எல்லா லெவல்லயும் இந்த ராங் அண்ட் ஈவில் அப்படிங்கிறது தோன்றுகின்றது. ஸோ பகவான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஈகோயிஸ்டிக் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது தவறான உணர்வு நிலை. அது என்ன செய்கின்றது? நம்முள்ள வந்து ஒரு இட் கிரியேட்ஸ் அ ராங் கான்ஷியஸ்னஸ். நம்ம சரியான உணர்வு நிலையில இருப்பது இல்லை. We remain in wrong consciousness because of our egoistic ego centerednessனால we have a wrong consciousness in us. இந்த ராங் கான்ஷியஸ்னஸ் என்ன செய்யும் அப்படின்னா, நமக்கு தவறான செயல்களை புரிவதற்கு காரணமாக இருக்கும். ஸோ ராங் கான்ஷியஸ்னஸ் கிவ்ஸ் ரைஸ் டு ராங் வில். செய்யணும், தவறான செயல்களை செய்யணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை நம்முள் ஏற்படுத்தும். நம்முடைய ஜீவனுடைய எல்லா பாகங்கள்லயும் சரி.
மைண்டு, இமோஷன்ஸு, ஃபிசிக்கல் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா தப்பான செயல்களை செய்யணும் அப்படின்னு. தப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னுடைய நலனுக்கு எதெல்லாம் எதிராக இருக்கோ அதுக்கு எதிராக நான் செயல்படுவேன் அப்படிங்கிற ஒரு ராங் மூவ்மெண்ட் அதை தோன்றும். எதுனா ஒரு ராங் கான்ஷியஸ்னஸ். ராங் வில், அதாவது தவறான விஷயங்களை செய்யணும், மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்கணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை, எண்ணத்தை நம்முள் தோற்றுவிக்கும். இந்த எண்ண வடிவில் இருப்பது என்ன ஆகும்? இறுதியில செயல் வடிவா மாறிடும். ராங் வில் கிவ்ஸ் ரைஸ் டு ராங் ஆக்ஷன். இப்படிதான் இந்த சீக்வன்ஸ் வருது அப்படிங்கிறார். நம்ம செயல் வடிவு அப்படின்னா நம்மளுடைய எல்லா கரணங்களும் இந்த செயல்ல ஈடுபட்டுரும். மனம், உடல், பிராணமயம் எல்லாமே ராங் ஆக்ஷன்ல ஈடுபட்டுரும். ராங் ஆக்ஷன்ல ஈடுபட்ட என்ன ஆச்சு? எல்லாமே தப்பா ராங் ஆக்ஷன்ல செயல்பட ஆரம்பிச்சுன்னா என்ன ஆயிடும்? ஒரு பிழை வந்து பன்மடங்கா ஆயிடும். மல்டிபிள் எரர் ஆயிடும். நம்மளுடைய எண்ணங்களினுடைய குறுக்கட்னஸ், தவறான சிந்தனைகள் வந்து பல்வேறு கிளைகளை எடுத்துக்கொள்ளும். அது நம்முடைய உணர்வு மூலமாக இருக்கும், நம்முடைய சங்கல்பம், நம்மளுடைய உணர்ச்சிகள் எல்லாத்துலயும் அது வந்து கிளை போல பரவிடும். இப்படிதான் நம்ம தவறான செயல்களை புரிகின்றோம். ஸோ அடிப்படையில் என்ன அப்படின்னா ராங் கான்ஷியஸ்னஸ். நம்ம ரைட் கான்ஷியஸ்னஸ்ல இருந்தோம் அப்படின்னா இதை செய்ய மாட்டோம். சொல்யூஷன் என்ன அப்படின்னா ரைட் கான்ஷியஸ்னஸ். ராங் கான்ஷியஸ்னஸ் இருந்து ராங் வில்ல செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம மற்றவர்களை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவோம்? யூஸ்வலா நம்ம எப்படி ட்ரீட் பண்றோம்? நம்மிலிருந்து அந்நியப்பட்டவர்கள் அப்படிதான் நம்ம எல்லாரையும் ட்ரீட் பண்றோம். We treat others as strangers. அவர்களுடைய ஆன்ம தேவை, மனதளவில் அவர்களுடைய தேவை, இதய அளவில் அவர்களுடைய தேவை, வாழ்வினுடைய தேவை, உடலினுடைய தேவை, அவைகளை நாம் அறிந்து கொள்வதில்லை. ஏன்னா எல்லோருமே நமக்கு அந்நியப்பட்டவர்களாக தெரிகின்றார்கள். So we don't take into account their other needs. So இது மாதிரி ஒருவர் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மால வந்து மற்றவர்களுடன் நம்ம வந்து சரியான முறையில பழக முடியாது அப்படிங்கிறார். ஸோ தவறான உறவுகளுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம மற்றவர்களுடைய உண்மையான தேவைகள், அவர்களுடைய எல்லா தேவைகளையும் நம்ம புரிந்து கொள்ளாம இருக்கிறோம். அதுதான் காரணம் அப்படிங்கிறார். எல்லாம் சீக்வன்ஷியலா ஏற்படுது. எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பேசிக் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா டிவைடட் கான்ஷியஸ்னஸ் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் ஈகோயிஸ்டிக் செல்ஃப் அஃபர்மேஷன். அதுதான் ரூட். அங்கேருந்து தான் எல்லாம் ஆரம்பிக்குது அப்படிங்கிறார். இருந்தாலும் நம்ம வந்து எல்லாரும் அதுக்காக வந்து கெட்டவங்க, தீய எண்ணம் உடையவங்க, எல்லாரும் ஈகோயிஸ்டிக்கா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஃபார்ச்சுனேட்லி மதர் என்ன சொல்றாங்க? மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா குட்வில்லோட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. மதர் சொல்றாங்க. இந்த ரொம்ப கெட்ட எண்ணம் உடையவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபார்ச்சுனேட்லி தே ஆர் வெரி ஃபியூ அப்படிங்கிறாங்க. தீய எண்ணம் உடையவங்க, தீய செய்கைகளை புரியவர்கள் வெரி ஃபியூ. மெஜாரிட்டி ஆஃப் தம் ஆர் பேசிக்கலி குட்வில்டு பீப்புள் சமுதாயத்துல, உலகத்துல அப்படின்னு தான் மதர் சொல்றாங்க. அதனால நமக்கு எல்லாருக்கும் மற்றவர்கள்ட்ட சிம்பத்தி இருக்கு. சிம்பத்தி அதாவது பரிவு எல்லார்கிட்டையும் நமக்கு எல்லார்கிட்டையும் பரிவு இருக்கு. ஆனா அந்த பரிவு வந்து முழுமையா இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. பரிவு எப்படி இருக்கு அப்படின்னா இம்பர்ஃபெக்டா இருக்கு, முழுமையற்றதாக இருக்கின்றது. மற்றவர்கள் குறித்த அந்த அறிவு நமக்கு முழுமையாக இருக்கின்றது என்றால் அதுவும் இல்லை. அதே போல மற்றவர்கள் கொடுத்த அந்த நல்ல எண்ணமும் நமக்கு இருக்கு. இதெல்லாம் எப்படி இருக்கு? நமக்கு வந்து பரிவு இல்லாம இல்லை. பரிவு இருக்கு, ஆனா முழுமையா இல்லை. இருந்தாலும் பரிவு இருக்கு. மற்றவர்களை குறித்த அந்த அறிவும் நமக்கு இருக்கின்றது. மற்றவர்கள் மீது நல்லெண்ணமும் இருக்கின்றது. இல்லைன்னு சொல்ல முடியாது. எதனால ஏற்படுகின்றது? சமுதாயத்துல நம்ம வாழ்ந்தாகணும். சமுதாயத்தினுடைய விதிகள் இதையெல்லாம் நம்மிடம் எதிர்பார்க்கின்றன. நம்மளுடைய மரபுகள் நம்மிடமிருந்து இதை எதிர்பார்க்கின்றன. மற்றவர்களிடமிருந்து பழகுகின்றோம். சமுதாயத்துல யாருமே தனித்து இருப்பதில்லை. அனைவரும் ஒன்று கூடி இருப்பதனால அதனுடைய தேவையின் பேரிலும் கட்டாயத்தின் பேரிலும் இந்த விஷயங்கள்லாம் நாம் கொண்டிருக்கின்றோம். சிம்பத்தி, நாலேஜ், குட்வில் இதெல்லாம் கொண்டிருக்கின்றோம். மற்றவர்கள் மீது நாம் கொண்டு இருக்கின்றோம்.
ஆனா இது போதுமா அப்படிங்கறதுதான் கேள்வி. இது பத்தாது அப்படிங்கிறார். எது வந்து உண்மையான செயல்பாட்டிற்கு எந்த அளவிற்கு தேவையோ அந்த அளவிற்கு போதுமானதாக இந்த விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கிறார் பகவான். நமக்கு என்ன தேவை அப்படின்னா, அப்கோர்ஸ் பகவான் என்ன சொல்றார்? ஒரு பரந்து விரிந்த மனம், ஒரு பரந்து விரிந்த இதயம், அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற நம்முடைய அந்த ஒரு பிராணமயத்தை சார்ந்த அந்த சக்தி. எல்லாருக்கும் உதவி செய்யணும், ஜெனரஸா இருக்கணும் அப்படின்னு நம்மகிட்ட நம்மளுடைய பிராணமயத்தை சார்ந்த ஒரு சக்தி. இதெல்லாம் மனிதனுக்கு கண்டிப்பா உதவி புரியும் அப்படிங்கிறார். இதெல்லாம் இருக்கு, உதவி புரியும். இதெல்லாம் என்ன எதுக்கு உதவி புரியும் அப்படின்னா, மனிதன் வந்து மோசமான தவறுகளை, குற்றங்களை இழைப்பதிலிருந்து தடுப்பதற்கு இந்த குணங்கள் எல்லாம் உதவி புரியும் அப்படிங்கிறார். இருந்தாலும் இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் வந்து போதுமா? அப்படிங்கிறது தான் இப்ப கேள்வி. ஏன்னா இதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கு சமுதாயத்துல. காலம் தொட்டு இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. மறுபுறம் குற்றங்களும், தவறுகளும், அநீதிகளும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. அதனால இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, இதெல்லாம் போதுமா? அப்படிங்கிறது தான் கேள்வி. இது போதாது அப்படிங்கிறார். இன்சஃபிஷியன்ட் அப்படிங்கிறார். இது வந்து ஆ என்ன நடைபெறும் அப்படின்னா, உலகத்துல என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒட்டுமொத்த அளவுல ஒட்டுமொத்த அளவுல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. தீமைகள் ஏற்படுகின்றன. மோதல்கள் ஏற்படுகின்றன. ஒட்டுமொத்த அளவுல. இப்ப பார்க்கிறோம் போர்களை நம்மால் நிறுத்த முடியுதா? தொடர்ந்து போர்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. போர்கள் மனித சமுதாயத்தில் இரு குழுவினருக்கு இடையே வந்து போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. இது எதனால நடைபெறுகின்றது என்றால், இது ஒரு மோதல். இந்த மோதல் வந்து எதனால ஏற்படுகின்றது என்றால், ஒரு குழுவினருக்கு சில விஷயங்கள் வந்து நன்மை என்று அவர்கள் நாடுகின்றார்கள். இது இது நன்மை எங்களுக்கு அப்படின்னு அவர்கள் எண்ணுகின்றார்கள். இன்னொரு குழுவினர் வேறொன்றை நன்மை என்று அவர்கள் நாடுகின்றார்கள். இந்த கிளாஷ் தான் வந்து ஒருத்தருடைய ப்ரிஃபரன்ஸுக்கும் இன்னொருத்தருடைய ப்ரிஃபரன்ஸுக்கும் இடையில ஏற்படக்கூடிய கிளாஷ் தான் வந்து ஒட்டுமொத்த அளவுல பார்த்தோம் அப்படின்னா துன்பங்களையும், பிரச்சனைகளையும், மோதல்களையும் ஏற்படுத்துகின்றது அப்படிங்கிறார். அதனால தான் வந்து தனிப்பட்ட அளவில் நம்ம என்னதான் சிம்பத்தி இதெல்லாம் கொண்டிருந்தாலும் இதெல்லாம் பத்தாது அப்படிங்கிறார். ஏன்னா நம்முடைய ஈகோ வந்து என்ன செய்கின்றது? அதனுடன் அறியாமையும் சேர்ந்து கொண்டு நம்ம வந்து என்ன சொ என்ன கூறுகின்றோம்? நான் நலனில் நான் உண்மையிலேயே அக்கறை கொண்டுள்ளேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுவும் எதன் அடிப்படையில சொல்றோம் அப்படின்னா, ஈகோ அண்ட் இக்னோரன்ஸ் அதன் அடிப்படையில் தான் சொல்றோம். அது மாத்திரம் இல்ல, மற்றவர்களை புரிந்து கொண்டோம், மற்றவர்கள் குறித்த அறிவு எனக்கு இருக்கின்றது என்றும் நாம் பறைசாற்றிக் கொள்கின்றோம். ஆனா இதெல்லாம் பார்த்தோம்னா உண்மையிலேயே அது மாரி கிடையாது. செல்ஃப்லெஸ்னஸ் பத்தி சொன்னால் கூட நம்ம செல்ஃபிஷ்ஷா இருக்கிறோம். மற்றவர்களை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் கூட நம்ம மற்றவர்களை புரிந்து கொள்வது இல்லை. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஈகோ அண்ட் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறார். அதே சமயம் மற்ற பிறர் நலனில் தான் நாம் அக்கறை கொண்டு செயல்படுகின்றேன் என்றும் கூறுகின்றோம். ஆல்ட்ரோயிசம். இந்த ஆல்ட்ரோயிசம் அப்படிங்கறத பத்தி பகவான் என்ன சொல்கின்றார்? விதியாக இது செயல்படும்போது as a rule it does not cure us from this deficiency. இந்த குறைபாட்டை அது தீர்ப்பது இல்லை அப்படிங்கிறார். ஆல்ட்ரோயிசம் ஆன் த அதர் ஹேண்ட் என்ன செய்யுது அப்படின்னா, நோ டவுட் அது வந்து நம்மளுடைய எல்லையை விஸ்தரிக்கின்றது. நம்மளுடைய லிமிட் வந்து நான் என்கின்ற ஒரு எல்லையில் இருந்து சற்று விஸ்தரிக்கின்றது. மற்றவர்களையும் அது தன்னுள் சேர்த்துக் கொள்கின்றது. ஒரு நேரோவர் ஈகோ அதை அது சரி செய்கின்றது. ஆனால் அது நம்முடைய ஈகோவை வந்து ஒழிப்பது இல்லை அப்படிங்கிறார்.
இல்ல அதை திருவுருமாற்றம் செய்வது இல்லை அப்படிங்கிறார். ஈகோ வந்து என்ன செய்யணும் உண்மையிலேன்னா, எது சொல்யூஷன் அப்படின்னா, ஈகோ ஷுட் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு அ ட்ரூ செல்ஃப் which is one with all. That doesn't happen on account of altruism அப்படிங்கிறார். ஸோ altruism வந்து it does not give a solution அப்படிங்கிறார். அதுக்கு மேலாக போனோம் அப்படின்னா, அந்த ஈகோ, அந்த ஆல்ட்ரூயிஸ்ட், அதாவது பரோபகாரி, பிறர் நலம் விரும்பி அவர்களுடைய ஈகோவும் பார்த்தோம் அப்படின்னா, செல்ஃபிஷா இருக்கவனுடைய ஈகோ எந்த அளவுக்கு வந்து சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றதோ, முழுமையானதாக இருக்கின்றதோ, அந்த அளவிற்கு அவருடைய ஈகோவும் இருக்கும் அப்படிங்கிறார். ஏன்னா அவன் நான் செய்யறதுதான் கரெக்ட், இந்த செல்ஃப் ரைட்டியஸ்னஸ், மேக்னிஃபைடு ஈகோ, இதெல்லாம் அவனுக்கு இருக்கும், ஆல்ட்ரூயிஸ்டுக்கு இருக்கும் அப்படிங்கிறார். அதனால ஆல்ட்ரூயிசம் வந்து இட்ஸ் நாட் அ சொல்யூஷன். சரி, நம்மை நாமே ஆல்ட்ரூயிசம் வேணா, நம்மை நாமே மற்றவர்களுக்காக அழித்து கொள்வது, தியாகம் செய்து கொள்வது, அது சரியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் தவறு அப்படிங்கிறார். நம்ம எதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மை சரியாக நம்ம அழித்துக் கொள்ளாமல் சரியாக நம்மை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். எதற்காக என்றால், அனைவருடனும் நாம் வேற்றுமை இல்லாமல் ஒன்று கலப்பதற்குத்தான் நாம் நம்மை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். அதற்காக நம்மை நாம் அழித்துக் கொள்ளக்கூடாது. ஸோ செல்ஃப் இமலேஷன் அது கூடாது அப்படிங்கிறார். சில சமயம் அவசியமா இருக்கலாம். அது எதுக்கு அப்படின்னா, ஒரு ஹையர் பர்பஸ், ஒரு ஹையர் ஸ்பிரிச்சுவல் பர்பஸ், அதுக்காக வேணா அது வந்து தேவையானதாக இருக்கலாம் ஒழிய, அதை வந்து ஒரு ரூலா நம்ம வந்து வாழ்க்கையில கடைபிடிக்க முடியாது அப்படிங்கிறார். அதுவும் நம்ம எக்ஸாஜரேட் பண்ணோம் அப்படின்னா, இட் வில் ஒன்லி ஃபீட் அவர் ஈகோ அண்ட் எக்ஸாஜரேட் த ஈகோ. நம்முடைய ஈகோ மாத்திரம் இல்ல, யாருக்காக நம்மை நாம் அழைத்துக் கொள்கின்றோமோ, அடிபணிகின்றோமோ, அவர்களுடைய ஈகோவை வந்து அது வந்து மேலும் அது வந்து அதிகப்படுத்தும். ஒட்டுமொத்த குழு, கலெக்டிவ் ஈகோ, அதையும் அது வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறார். ஸோ இதுவும் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்மை நாமே அழித்துக் கொள்ளுதல், அந்த செல்ஃப் இமோலேஷன், அதுவும் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய ட்ரூ செல்ஃப் அதை கண்டுபிடிப்பதற்கு உதவாது அப்படிங்கிறார் இல்லையா? அதனால அப்புறம் வந்து என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நோ டவுட் இந்த தியாகம் செய்வது, தன்னைத்தானே வழங்குவது, அது வந்து ஒரு உண்மையான ஒரு ட்ரூ பிரின்சிபிள் தான், ஒரு ஆன்மீக தேவைதான். அது ஆன்மீகத்துல அது அவசியம்தான். பட் நம்ம வந்து அந்த சாக்ரிஃபைஸும் செல்ஃப் கிவிங்கும் பார்த்தோம் அப்படின்னா, அதையும் சரியா செய்யணும் அப்படிங்கிறார். அதையும் சரியா செய்யணும். சரியா செய்யாம தவறா செய்தோம் அப்படின்னா அதுவும் நமக்கு உதவாது அப்படிங்கிறார். இட் ஷுட் பி டன் வித் அ ரைட் கான்ஷியஸ்னஸ் அண்ட் வில் ஃபவுண்டட் ஆன் அ ட்ரூ நாலேஜ் அப்படிங்கிறார். அதனால என்ன செய்யலாம், மனிதர்கள் இந்த நிலையில என்ன செய்ய முடியும்? இப்படி எல்லாம் பாக்குறோம், இப்படி எல்லாம் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு, நம்ம என்னதான் செய்யறது அப்படிங்கிற கேள்வி நமக்கு எல்லாம் எழுது. பகவான் என்ன சொல்றார், மனிதனுக்கு தற்பொழுது வாய்த்துள்ள அந்த உணர்வு நிலையில, அதாவது நம்ம எல்லாமே மைண்ட் பேஸ்ல இருக்கிறோம், நம்மால வந்து கம்ப்ளீட்டா ஈகோவை வந்து டிசால்வ் பண்ண முடியல, அதனால ஒன்னஸ் வர முடியல. வி லிவ் இன் அ டிவைடட் கான்சியஸ்னஸ். என்ன பண்ணலாம் இப்போ அப்படின்னா, த பெஸ்ட் வி கேன் டூ, என்ன நம்மளுடைய லிமிட்ஸ்குள்ள என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த சாத்விக் நேச்சரை நீங்க எந்த அளவுக்கு மேக்சிமம் கடைபிடிக்க முடியுமோ அந்த அந்த இயல்பில் இருங்க அப்படிங்கிறார். ஒளி, அதாவது நேச்சர் ஆஃப் லைட், அண்டர்ஸ்டாண்டிங், பேலன்ஸ், ஒத்திசைவு, ஹார்மனி, சிம்பத்தி, குட்வில், கைண்ட்னஸ், மற்ற மனிதர்களிடம் ஒரு சகோதரத்துவம், ஃபெலோ ஃபீலிங், சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல், ரைட்லி ஆர்டர்ட் அண்ட் ஹார்மனைஸ்டு ஆக்ஷன், எல்லாமே ஒழுங்கமைக்கப்பட்டு ஒத்திசைவுடன் செயல்படுதல். இதான் இப்போதைக்கு மேக்சிமம் எந்த அளவுக்கு சரியாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒருவரால் இருக்க முடியும் அப்படிங்கிறார். இருந்தாலும் என்ன ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இது நம்முடைய இலக்கு அல்ல. அப்படி எல்லாம் இருந்துட்டா கூட யாரும் நினைச்சிட முடியாது, என்னுடைய இலக்கை எட்டிவிட்டேன் என்று யாரும் நினைத்து விட முடியாது. இது ஒரு ஸ்டேஜ், இட் இஸ் நாட் த கோல். எது இலக்கு அப்படிங்கறத நம்ம 34ல பார்க்க போறோம், பேராகிராஃப் 34ல பார்க்க போறோம். இதெல்லாம் சொல்யூஷன்ஸ், அவ்வளவுதான். இதெல்லாம் பேலியேட்டிவ்ஸ். இதெல்லாம் வந்து அந்த ஒரு 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 இந்த டிஃபிகல்ட்டி அப்படிங்கிறது ரூட்ல இருக்கு. இத பகுதியாகத்தான் இதெல்லாம் வந்து கியூர் பண்ணும் அப்படிங்கிறார். இதெல்லாம் ஒரு ப்ரொவிஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்.
மேக் ஷிஃப்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் இதெல்லாம். டெம்பரரி ஹெல்ப் அண்ட் கைடன்ஸ் தான் கிடைக்குமே ஒழிய ரியல் சொல்யூஷன் கொடுக்காது அப்படிங்கிறாரு. ஆனா ட்ரூ அண்ட் டோட்டல் சொல்யூஷன் என்ன? ரேடிக்கல் சேஞ்ச் ஆஃப் கான்சியஸ்னஸ் விச் இஸ் பியாண்ட் அவர் பிரசன்ட் கெப்பாசிட்டி. இப்ப இருக்கிற நிலைக்கு நம்மளுக்கு கஷ்டம் அது. அது எப்ப முடியும் அப்படின்னா நம்ம சஃபிஷியண்டா இவால்வ் ஆனாதான் முடியும் அப்படிங்கிறாரு. ஸோ இதுதான் திஸ் இஸ் வாட் ஸ்ரீ அரபிந்தோ சேஸ். பேராகிராஃப் 34ல ஸ்டில் ஹி கிவ் சம் மோர் கிளாரிட்டி. என்ன நம்ம செய்யணும் அப்படிங்கறத பத்தி he gives more clarity. 34 போகலாம். Book 2, Chapter 14, The Origin and Remedy of Falsehood, Error, Wrong and Evil. Paragraph 34. The true solution can intervene only when, by our spiritual growth, we can become oneself with all beings. Know them as part of ourself. Deal with them as if they were our other selves. For then the division is healed, the law of separate self-affirmation leading by itself to affirmation against or at the expense of others is enlarged and liberated by adding to it the law of our self-affirmation for others and our self-finding in their self-finding and self-realization. Explanation. The true solution can come only when we become oneself with all beings by our spiritual growth. We must know others as part of ourselves. We must deal with them as if they were our other selves. The division can be healed only by spiritual oneness. Oneness at the soul level. Then the law of separate self-affirmation, which leads to affirmation against or at the expense of others, is enlarged and liberated. We begin to include the law of our self-affirmation for others, our self-finding in their self-finding and self-realization. நம்ம பார்த்தோம் ட்ரூ சொல்யூஷன். இப்போ நம்ம ட்ரூ சொல்யூஷன் பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். இது நிறைய சொல்யூஷனை பார்த்தாச்சு. இப்போ ட்ரூ சொல்யூஷன் என்ன? ஃபால்ஸ்ஹுட், எரர், ராங், ஈவில், இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ட்ரூ சொல்யூஷன் என்ன அப்படின்னா, எகைன் அண்ட் அகைன் நம்ம ஒரே தீர்வுக்கு தான் வரும். சைக்கிக் பீயிங், அதுதான் ட்ரூ சொல்யூஷன். ஃபைண்ட் யுவர் சைக்கிக் பீயிங், அதுதான் சொல்றாரு. இந்த ஒன்னஸ் நம்ம பார்த்தோம். நம்மளுடைய கான்சியஸ்னஸ் வந்து பிரிவுபட்டு இருக்கின்றது, ஈகோயிஸ்டிக்கா இருக்கு. அதுதான் மூல காரணம். அதை கியூர் பண்ண எல்லாமே கியூர் ஆயிடும்னு பார்த்தோம். அது எப்படி அந்த ஒன்னஸை கொண்டு வருது அப்படின்னா, ஒன்லி பை ஸ்பிரிச்சுவல் growth. அது புரிஞ்சுக்கணும். ஒன்லி பை ஸ்பிரிச்சுவல் growth. அப்பதான் ஒன் செல்ஃப் வித் ஆல் பீயிங்ஸ் வர முடியும் அப்படிங்கிறார். மற்றவர்களை வந்து as part of ourself. We should know others as part of ourself. Deal with them as if they were our other selves. நாமும் அவர்களும் ஒரே ஆன்மன் தான் அப்படிங்கிற பேசிஸ்ல தான் நம்மளால வந்து அந்த ஒன்னஸ் ட்ரூ சொல்யூஷனை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறார். அப்பதான் வந்து அந்த டிவிஷனை வந்து நம்ம வந்து அந்த பிரிவினையை வந்து நம்ம வந்து சரி செய்ய முடியும் அப்படிங்கிறார். The division is healed. அப்போ வந்து இப்ப எப்படி இருக்கிறோம்? த லா ஆஃப் செப்பரேட் செல்ஃப் அஃபர்மேஷன். ஈகோயிஸ்டிக்கா செப்பரேட்டா நம்ம செல்ஃப் அஃபர்மேஷன், சுய உறுதி செய்து கொள்ளுது அப்படியே செய்யறோம். அது அது எதுல போகுது? மற்றவர்களுக்கு எதிராக செல்கின்றது அல்லது மற்றவர்களுடைய நலனை பாதிக்கின்றது இல்லையா? The law of separate self-affirmation leading by itself to affirmation against or at the expense of others. அப்படிதான் இருக்கு இப்போ. அது வந்து என்லார்ஜ் ஆயிடும் அப்படிங்கிறார். ஒன்ஸ் நம்ம வந்து அந்த எல்லாரும் ஒரே செல்ஃப், நம்மளுடைய செல்ஃப் தான் மற்றவர்கள்ட்ட இருக்கு அப்படிங்கிற அந்த கான்சியஸ்னஸ் ஸ்பிரிச்சுவலா வந்துருச்சு அப்படின்னா
மென்டலா வரணும்னு வந்த பத்தாது. மென்டலா இதை தியரிட்டிக்கலா புரிஞ்சுக்கிறது வந்து இட் இஸ் நாட் இனஃப். யூ ஷுட் ரியலைஸ் இட் ஸ்பிரிச்சுவலி. எக்ஸ்பீரியன்ஸ் வேற, ரியலைஸ் பண்றது வேற. மென்டலா புரிஞ்சுக்கிறது ஒரு ஸ்டெப். அடுத்த ஸ்டெப்பு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. எக்ஸ்பீரியன்ஸ்னா அவ்வப்பொழுது வந்து செல்லக்கூடிய அனுபவங்களை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறோம். ரியலைசேஷன் அப்படிங்கிறது அபைடிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்பொழுது இட் பிகம்ஸ் அபைடிங், எப்பொழுதுமே நிலையாக இருக்கும்பொழுது ரியலைசேஷன், சித்தி அப்படிங்கிறோம். சித்தியாக இதை நம்ம உணரும் பொழுதுதான், இந்த ஒன்னஸ் உணரும் பொழுதுதான் நம்மளுக்கு இந்த சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அப்ப என்ன செய்வோம் அப்படின்னா, அது வந்து நம்மளுடைய அந்த நம்மை உறுதி செய்து கொள்ள அப்படிங்கிறது என்லார்ஜ் ஆயிடும், லிபரேட் ஆயிடும். அதுல நம்ம வந்து மற்றவர்களுடைய உறுதி செய்து சுய உறுதிப்பாட்டையும் நாம் அதில் உள்ளடக்கிக் கொள்வோம். மற்றவர்கள் தன்னை கண்டறிதல் அதையும் நாம் அதை உள்ளடக்கிக் கொள்வோம். இப்ப என்ன பண்றோம்? என்னுடைய செல்ஃப் அஃபர்மேஷன், என்னுடைய செல்ஃப் ஃபைண்டிங், அப்படிதான் நம்ம போறோம். அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா, மற்றவர்களுடைய செல்ஃப் அஃபர்மேஷன், மற்றவர்களுடைய செல்ஃப் ஃபைண்டிங்கும் நம்மளோடதுலக்குள்ள இன்க்ளூட் ஆயிடும் அப்படிங்கிறார். எப்போ அப்படின்னா, நம்ம வந்து ஒன்னஸ், ஸ்பிரிச்சுவல் ஒன்னஸ் வரும்பொழுதுதான் இதுக்கு ரியல் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அடுத்தது போகலாம். It has been made a rule of religious ethics to act in a spirit of universal compassion, to love one's neighbor as oneself, to do to others as one would have them to do to us, to feel the joy and grief of others as one's own. But no man living in his ego is able truly and perfectly to do these things. He can only accept them as a demand of his mind, an aspiration of his heart, an effort of his will to live by a high standard and modify by a sincere endeavor his crude ego nature. The religious ethics teaches to act in a spirit of universal compassion, to love one's neighbor as oneself, to do others as one would have them do to us, to feel the joy and grief of others as one's own. But no man living in this ego is able to do these things truly and perfectly. He can only accept them as a demand of his mind, an aspiration of his heart, an effort of his will to live by a high standard, and by which he can make a sincere effort to modify his crude ego nature. ரிலீஜியஸ் டீச்சிங்ஸ் காலமாக நமக்கு என்ன கற்பித்து வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லோர்கிட்டையும் நம்ம பரிவு காட்டணும் அப்படிங்கிறது கற்பித்து வருகின்றது, இன்னும் கற்பித்து வருகின்றது. அனைவரையும் நாம் எவ்வாறு நம்மை நேசிக்கின்றோமோ அதே போல மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும் என்றும் கூறுகின்றது. மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அதை நாம் மற்றவர்களுக்கு செய்யணும் என்றும் கூறுகின்றது. எல்லோரும் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றோம், அதே தான் நாம் செய்ய வேண்டும், இதைத்தான் கூறுகின்றது. மற்றவர்களுடைய மகிழ்ச்சி, துன்பம் அதை நமதாக நாம் எண்ண வேண்டும், உணர வேண்டும் என்றும் கூறுகின்றது. இதெல்லாம் செய்யறோமா? என்ன காரணத்தினால மனிதனால இதெல்லாம் முழுமையாக, இதெல்லாம் அற்புதமான கோட்பாடுகள், கருத்துக்கள். நோ டவுட். இதை ஒரு ட்ரூ ஸ்பிரிட்ல ஒருத்தங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா மிகச்சிறந்தது. ரொம்ப அற்புதமான விதிகள், கோட்பாடுகள் தான். பட் என்ன காரணத்தினால மனிதனால்
எந்த மதம் சார்ந்த இப்ப பார்க்குறோம் நம்ம எல்லா மதங்கள்லையும் இதெல்லாம் சொல்றாங்க. அந்த மதத்தினை சேர்ந்தவர்களே பார்த்தோம் அப்படின்னா, இதை அனுசரிக்கிறார்களா? அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா, இதில் பொதுவாக பார்த்தோம் என்றால், மனிதன் வந்து இதை அனுசரிப்பது, மனிதன் வந்து இதை முழுமையாக இத்தகைய விதிகளை, தார்மீக நெறிகளை வந்து அனுசரிப்பது இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம தத்துருவமா பார்க்குறோம். ஏன்னா மனிதர்கள் வந்து ஈகோல இருக்கிறாங்க. மேன் லிவிங் இன் இஸ் ஈகோ. அதனால்தான் வந்து இந்த விஷயங்களை வந்து உண்மையாகவும் முழுமையாகவும் யாராலையும் செய்ய முடியல. இதனால வரைக்கும் செய்ய முடியல. நோ டவுட் மனிதர்கள் வந்து இதை வந்து ஒரு நல்ல ஹை ஐடியல்ஸா வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் லட்சியங்கப்பா, நான் இருக்கணும், அப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு உயர்ந்த லட்சியங்களாக மனதளவில் ஏற்றுக்கொள்கின்றார்கள். இதை அடையணும் என்று நான் ஆர்வம் உறுகின்றேன். இது இப்படிலாம் இருக்கணும், ஒரு சிறந்த மனிதனாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆர்வம் உறுகின்றேன். ஒரு உயர்ந்த லட்சியங்கள், உயர்ந்த அளவீடுகள், அதன்படி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் முயற்சிக்கின்றேன். என்னுடைய பண்பட்ட ஈகோவை சார்ந்த இயல்பை நான் மாற்ற வேண்டும் என்று உண்மையாகவே நான் முயற்சிக்கின்றேன். இதெல்லாம் செய்யறேன். இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, முழுமையாக இல்லை. அதுதான் விஷயம். No man living in his ego is able to truly and perfectly to do all these things. அதுதான் விஷயம். பண்ணலன்னு சொல்லவில்லை, யாருமே செய்யல அப்படின்னு பகவான் சொல்லல. ட்ரூலி அண்ட் பர்ஃபெக்ட்லி பண்ண முடியல அப்படிங்கிறார். எல்லாம் ஒரு மனதளவுல ஏற்றுக்கொள்கின்றார்கள், ஆஸ்பிரேஷன்லாம் இருக்குது, அதுக்காக முயற்சி செய்கின்றார்களே ஒழிய முழுமையாக இதை வந்து செயல்படுத்த முடியல அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். It is when others are known and felt intimately as oneself that this ideal can become a natural and spontaneous rule of our living and be realized in practice as in principle. But even oneness with others is not enough by itself. If it is a oneness with their ignorance, for then the law of ignorance will work and error of action and wrong action will survive, even if diminished in degree and mellowed in incidence and character. Our oneness with others must be fundamental, not a oneness with their minds, hearts, vital selves, egos. Even though these come to be included in our universalized consciousness, but a oneness in the soul and spirit. And that can only come by our liberation into soul awareness and self-knowledge. It is only when others are known and felt intimately as oneself that this ideal can become a natural and spontaneous rule of our living and be put into practice. Even oneness with others is not enough by itself if it is a oneness with their ignorance. Then the law of ignorance will work and error of action and wrong action will survive, even if diminished in degree and mellowed in incidence and character. Our oneness with others must be fundamental. It must not be merely a oneness with their minds, hearts, vital selves, and egos, even though they happen when our consciousness is universalized. It must be a oneness in the soul and spirit. It can only become by our liberation into soul awareness and self-knowledge. இந்த ஒன்னஸ் பத்தி சொல்றாரு. ஒன்னஸ்னா எப்படி வரணும் அப்படின்னு சொல்றாரு. ரீசெண்டா கோர்ஸ் நான் ஸ்ரீ அரவிந்தோவை பத்தி எழுதியிருக்கிறாரு.
சிந்தசிஸ் ஆஃப் யோகாலான்னு நினைக்கிறேன். உபனிஷத், ஈஷா உபனிஷத்துலேருந்து அந்த யக்ஞவர்க்கருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பகவான் கோட் பண்றாரு. ஓ, கேள்வி வரும், செல்ஃப் லிபரேஷனுக்கு வந்து நம்ம வந்து எல்லா மனிதர்களிடமிருந்து விலகி செல்லணுமா? அப்படிங்கிற மனிதர்களிடமிருந்து உறவை வந்து மனித உறவிலிருந்து விலகி செல்வது அவசியமா? யக்ஞவல்கருக்கு 2 வைஃப்ஸ் இருந்தாங்கங்கிறது தெரியும் நமக்கு. இதை பத்தி ஸ்ரீ அலோக் பாண்டே கூட ரீசெண்டா ஒரு இதுல பேசியிருக்கிறார். அப்ப ஸ்ரீ யக்ஞவல்கர் அந்த உபநிஷத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, யூ லவ் யுவர் வைஃப், you love your family members, you love all other people in the society. எதுக்காக நம்ம லவ் அப்படி பண்றோம் அப்படின்னா, பண்ணணும் அப்படின்னா, you love your wife not for your wife's sake but for the self in your wife. ஈஷா உபநிஷத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த லைஃபை வந்து நெகேட் பண்ணணும்னு சொல்லலை. அதனாலதான் அந்த ஈஷா உபநிஷத்துல இருந்து எக்ஸ்டென்சிவா ஸ்ரீ அரபிந்தோ கோட் பண்றாரு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, யூ நீட் நாட் forsake the human relations, but you should exalt the human relations ஒரு ஹையர் லெவலுக்கு உயர்த்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, you should love your wife for the sake of the self in your wife. You should love your parents for the sake of the selves in your parents. You should love your fellow countrymen for the sake of the selves in their countrymen. அதுதான் ரியல் ஒன்னஸ். இதை பத்தி மதர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. மதர் கிட்ட கேட்குறாங்க, those who have taken to spiritual line வந்து நம்ம வந்து எல்லா உறவுகளிலிருந்தும் விடுபட்டு இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. மதர் ரொம்ப அழகா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படிலாம் இருக்காதீங்க, இருந்தீங்கன்னா உங்க இதயம் வந்து வறண்டு போயிடும் அப்படிங்கிறாங்க. your heart will become dry அப்படிங்கிறாங்க. அதுக்கு பதிலாக எல்லா அன்பையும் வந்து நீங்க சைக்கிக் லவ்வா கன்வெர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. சைக்கிக் லவ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, the love of the soul of நமக்கு இருக்கிற சோலை கண்டுபிடிக்கிறது, அப்புறம் அதன் மூலமாக the love of the find out the soul in others. So the oneness based on the soul, இதை நீங்க செய்யுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய அன்பு அப்படி எப்படின்னா வெறும் மென்டல் லவ், பிசிக்கல் லவ், இமோஷனல் லவ் அப்படின்லாம் எல்லாமே சைக்கிக் லவ்வா மாறிடும் அப்படிங்கிறாங்க. அதை நீங்க செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அதுதான் இங்க பகவான் சொல்றாரு. ஒன்னஸ் அப்படிங்கிறது பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதுதான் அப்படிதான் இருக்கணும், அதுதான் வந்து கரெக்ட் ஒன்னஸ் அப்படிங்கிறார். இட் இஸ் when others are known and felt intimately as oneself that this ideal can become a natural and spontaneous rule of our living அப்படிங்கிறார். இது எப்படி நம்ம வந்து வாழ்வினுடைய ஒரு விதியாக மாற்ற முடியும் அப்படின்னா, மற்றவர்களும் நாமும் ஒண்ணு அப்படிங்கறத ஆன்ம ரீதியாக உணரணும். இது ரொம்ப கடினமான விஷயம். ஆன்ம ரீதியாக உணரணும் அப்படிங்கிறார். அப்பதான் நம்ம இதை வந்து பிராக்டிஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறார். இன் பிரின்சிபல் அக்செப்ட் பண்ணிட்டா மாத்திரம் பத்தாது, பட் யூ ஷுட் பி ரியலைஸ்ட் இன் பிராக்டிஸ் அப்படிங்கிறார். நம்ம வந்து அதுக்காக ஒன்னஸ் அப்படிங்கிறதுனால நான் கருத்தளவில் அவருடன் ஒன்றுபடுகின்றேன், நாங்கெல்லாம் ஒரே ஒரு குறிப்பிட்ட செக்ட் அதுல இருக்கிறோம், அதனால அதன் மூலமாக எங்களுக்குள்ள வந்து ஒரு ஒன்னஸ் இருக்கு, we belong to a same sect, we belong to a same religion, we belong to a same form of worship, we belong to a same ideology, அதனால நாங்க ஒன்னஸ், அதை நம்ம ஒன்னஸ்ன்னு எடுத்துக்கலாமா அப்படின்னா அது தப்பு அப்படிங்கிற, அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறார் பகவான். அது வந்து ஒன்னஸ் பை இக்னோரன்ஸ் ஆயிடும் அப்படிங்கிறாரு. இஃப் இட் இஸ் ஒன்னஸ் வித் ignorance ஆயிடும்.
அதனால அந்த ஒன்னஸ் வித் இக்னோரன்ஸ் வந்து ஒன்னஸ் அப்படிங்கிறது ஒன்னஸ் வித் இக்னோரன்ஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறார். அது லோவர் லெவல்ல நீங்க போனீங்கன்னா இட் பிகம்ஸ் ஒன்னஸ் வித் ஒரு இக்னோரன்ஸ். நம்ம மேலோட்டமா சொல்றோம் வி பிலாங் டு த சேம் நேஷன், வி பிலாங் டு த சேம் கம்யூனிட்டி, ரிலிஜன், காஸ்ட், இதெல்லாம் இது ஒன்னஸே கிடையாது. இது ஒன்னஸ் வித் இக்னோரன்ஸ், அவ்வளவுதான். மற்றவர்கள்லாம் எந்த அளவுக்கு இக்னோரன்ஸா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நாமும் இக்னோரண்டா இருக்கிறோம். அப்போ வந்து அப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறார் பகவான். என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த லா ஆஃப் இக்னோரன்ஸ் வந்து அப்பவும் வேலை செய்யும் அப்படிங்கிறாரு. நீங்க வெறும் மென்டல் லெவல்ல இக்னோரண்டா இருந்தீங்க அப்படின்னா, இக்னோரன்ஸ்னா நம்ம சோல் லெவல்ல தான் இருக்கணும் ஒன்னஸ் வந்து. அதர்வைஸ் நம்ம வந்து வேற எந்த அளவுல இருந்தாலும் அங்க வந்து அந்த லா ஆஃப் இக்னோரன்ஸ், அறியாமையுடைய விதி செயல்பட ஆரம்பிச்சிடும். மற்ற எந்த அளவுலையும் இருந்தாலும் இந்த லா ஆஃப் இக்னோரன்ஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறார். அங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா எரர் ஆஃப் ஆக்ஷன், ராங் ஆக்ஷன் வில் சர்வைவ். மேபி கம்ப்ளீட் ஒன்னஸ் இருக்கு, ஒற்றுமையா இருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல கம்மியா வேலை செய்யும், அவ்வளவுதான். even if will survey even if diminished in degree and mellowed in incidents and character. கம்ப்ளீட்டா ஒற்றுமையா இருக்கிறோம், கருத்தளவுல ஒற்றுமையா இருக்கிறோம், இமோஷனல் அளவுல ஒற்றுமையா இருக்கிறோம், எல்லா அளவுலையும் ஒற்றுமையா இருக்கும், வேற்றுமையே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அந்த இடத்துல அறியாமை இருக்கும் அப்படிங்கிறார். மேபி அந்த இடத்துல என்ன இருக்கும், இந்த தீமையும் இதையும் வந்து அங்க குறைஞ்சிருக்கும், அவ்வளவுதான். அங்க even if diminished in degree and mellowed in incidents and character, இருந்தாலும் ignorance will survive, wrong error of action and wrong action will survive அப்படிங்கிறார். ஸோ என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஒன்னஸ் அப்படிங்கிறது சோல் லெவல்ல ஆத்ம ரீதியா இருந்தால்தான் ஒன்னஸ். மற்ற எந்த ஒன்னஸும் வந்து ஆர்டிஃபிஷியல் ஒன்னஸ், சூப்பர்ஃபிஷியல் தான், சர்வைவ் ஆகாது, சஸ்டெயின் ஆகாது அப்படிங்கிறார். அதனால்தான் பகவான் என்ன சொல்றார், அவர் ஒன்னஸ் வித் அதர்ஸ் மஸ்ட் பி ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறார். நாட் அ ஒன்னஸ் வித் தர் மைண்ட்ஸ். ஒரே மாதிரி சிந்திக்கின்றோம் அப்படிங்கிறது இன்டெலெக்சுவல் கம்பேட்டபிலிட்டி எல்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் ஒன்னஸ் கிடையாது. இட்ஸ் நாட் ரியல் ஒன்னஸ். நாட் அ ஒன்னஸ் வித் தர் மைண்ட்ஸ். இமோஷன் ரீதியா ஒன்னா இருக்கிறோம், வைட்டல் லெவல்ல ஒன்னா இருக்கிறோம், ஈகோ ரீதியா ஒன்னா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட தே ஆர் நாட் ஃபண்டமெண்டல் ஒன்னஸ் அப்படிங்கிறார். ஆனா இதெல்லாம் வரும், இன்சிடென்டலா வரும். இதெல்லாம் எப்ப இன்சிடென்டலா வரும் அப்படின்னா, சரி இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பகவான் சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். ஒன்னஸ் வித் தர் மைண்ட்ஸ், ஒன்னஸ் வித் தர் ஹார்ட், ஒன்னஸ் வித் தர் வைட்டல் ஈகோ வந்து வரும். எப்படி வரும்னா இன்சிடென்டலா வரும். எப்போ வரும் அப்படின்னா, நம்மளுடைய கான்சியஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போய் யூனிவர்சல் கான்சியஸ்னஸ், காஸ்மிக் கான்சியஸ்னஸ் வரும்பொழுது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ளூட் ஆயிடும். இது வந்து இன்சிடென்ட்லா வரலாம், தப்பு கிடையாது. ஆனா இது வந்து ஒரு எண்டா வச்சு பண்ண முடியாது. இது வந்து இன்சிடென்டலா வரும். நம்மளுடைய கான்சியஸ்னஸ் ப்ராடன் ஆக ஆக எல்லாருடைய மென்டல் கான்சியஸ்னஸோடையும் ஒன்னாயிடுவோம், ஹார்ட் ரீதியா ஒன்னாயிடுவோம். அதுவே தட்ஸ் எ டிஃபரெண்ட் இஷ்யூ. யூனிவர்சலைஸ்டு கான்சியஸ்னஸ்ல இப்படி இருக்கும். இது வந்து இன்சிடென்டலா வரலாம், தப்பு கிடையாது. ஆனா இதுவே ஒரு இலக்கா வச்சுட்டு நம்ம இதுவே வந்து ஒரு இறுதி இலக்காக எண்டா வச்சுட்டு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா தே cannot give a ஃபைனல் சொல்யூஷன் அப்படிங்கிறார். ஸோ எது ஃபைனல் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னா ஒன்னஸ் இன் த சோல் அண்ட் ஸ்பிரிட் அப்படிங்கிறார். ஸோ ஒன்னஸ் இன் த சோல் அண்ட் ஸ்பிரிட். அதுக்கு தான் மதர் மீண்டும் மீண்டும் சொல்றாங்க, நீங்க ஒன்னஸ் வித் சோல் அண்ட் ஸ்பிரிட் வேணும்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்குள்ள இருக்கிற சைக்கிக் பீயிங் நீங்க ரியலைஸ் பண்ணீங்கன்னா தான் மற்றவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த சைக்கிக் பீயிங் நீங்க ரியலைஸ் பண்ண முடியும், அதனோட தொடர்பு கொள்ள முடியும் அப்படிங்கிறார். ஸோ அது எப்போ வர முடியும் நம்மளுக்கு அப்படின்னா, நம்மளுடைய சர்ஃபேஸ் நேச்சர்ல நம்ம பிடிபட்டு இருக்கிறோம், அதுல சிக்கி கொண்டு இருக்கிறோம், இக்னோரன்ஸ்ல சிக்கி கொண்டு இருக்கின்றோம். அதிலிருந்து நம்ம விடுபடணும். விடுபட்டு சோல் அவேர்னஸ், செல்ஃப் நாலேஜ், இதுதான் வந்து பகவான் மதர் அண்ட் ஷியோர்பிந்த் என்ன சொல்றாங்க, சைக்கிக் அவேர்னஸ் அப்படிங்கிறாங்க, சைக்கிக் நாலேஜ் வேணும் அப்படிங்கிறாங்க. மீண்டும் மீண்டும் இங்க எது இன்சிஸ்ட் பண்றாங்க மதர் அண்ட் ஷியோர்பிந்தோன்னா, கோ வித்தின், ஃபைண்ட் யுவர் சைக்கிக் பீயிங்.
அது பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுக்கெல்லாம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது போகலாம். To be ourselves liberated from ego and realize our true selves is the first necessity. All else can be achieved as a luminous result, a necessary consequence. That is one reason why a spiritual call must be accepted as imperative and take precedence over all other claims, intellectual, ethical, social, that belong to the domain of the ignorance. For the mental law of good abides in that domain and can only modify and palliate. Nothing can be a sufficient substitute for the spiritual change that can realize the true and integral good, because through the Spirit we come to the root of action and existence. The first necessity is to be ourselves liberated from ego and realize our true self. All else can be achieved as a luminous result, a necessary consequence. That is the one reason why a spiritual call must be accepted as a compelling necessity. It must take precedence over all other claims, intellectual, ethical, social, that belong to the domain of the ignorance. This is because the mental law of good abides in that domain. It can only modify and palliate. Nothing can be a sufficient substitute for the spiritual change that can only realize the true and integral good, because only through the Spirit we come to the root of action and existence. நம்ம எல்லோருமே மதர் அண்ட் ஷோர்பிந்தோ அவர்களின் பால் நம்ம எல்லோருமே திரும்பி உள்ளோம். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய எல்லா லெவல்ஸ்லயும் நமக்கு வந்து ஹெல்ப் கிடைக்குது மதர் அண்ட் ஷோர்பிந்தோன்னு பார்க்குறோம். எல்லா லெவல்ஸ்லயும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து லைஃப்ல வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு சிக்கல் இருக்கு, சொல்யூஷன் வேணும், ஒரு சம் இஷ்யூ நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது, அதுக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா நோ டவுட் மதர் கிவ்ஸ் அ சொல்யூஷன். மதர் கிவ்ஸ் அ சொல்யூஷன் அண்ட் ஷி கிவ்ஸ் அவர் ஹெல்பிங் ஹேண்ட். அதே போல இதெல்லாம் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த அல்டிமேட்டா நம்ம என்ன செய்யணும், மதர் அண்ட் ஷோர்பிந்தோ கிட்ட இருக்கிறோம் அப்படின்னா வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் அஸ், அதுதான் இங்க முக்கியம். வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் அஸ் அப்படிங்கிறது தான் மதர் வந்து திருப்பி திருப்பி சொல்றாங்க. ஃபைண்ட் யுவர் ஓன் சைக்கிக் பீயிங் அப்படிங்கிறாங்க. அதுதான் சாதனை. ஃபைண்ட் யுவர் ஓன் சைக்கிக் பீயிங், கம் அவுட் ஆஃப் யுவர் ஈகோ. ஈகோலேருந்து வெளியே வரணும். ரெண்டுமே பேரலா நடக்கணும். அது இதுலேருந்து வெளியே வந்தால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஈகோ தான் இருக்கு. அது ஈகோ தான் சைக்கிக் பீயிங்க்கு சப்ஸ்டிடியூட்டா நம்மகிட்ட வேலை செய்யுது. எது இருக்கணும் அப்படின்னா சைக்கிக் பீயிங் தான் இருக்கணும். ஈகோ கேனாட் பி ஒரு சென்டர் பாயிண்ட். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது கஷ்டமாச்சு. நம்ம வெளியில we are all living in our சர்ஃபேஸ் எக்ஸிஸ்டன்ஸ் கஷ்டமா இருக்குது அப்படின்னா அதுக்கும் மதர்ஸ் என்ன சொல்றாங்க, யூ ஜஸ்ட் மேக் அன் ஆனஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறாங்க. மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா யூ மேக் அன் ஆனஸ்ட் அட்டெம்ப்ட், நான் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போறேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஷீ நோஸ் தட் மனிதன் பகவானே சொல்லியிருக்கிறாரு இல்லையா, போன பிறகு ஒரு இதுக்கு முன்னாடி அதான சொல்றாரு.
பகவான் என்ன சொல்றக்காருன்னு பார்த்தோம். அப்படி முன் ப்ரீவியஸ் போர்ஷன்ல பேராகிராஃப்ல அட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம், இப்ப இருக்கிற மனிதன் இருக்கிற நிலையில சாத்விக் நேச்சர்ல எந்த அளவுக்கு இருக்க முடியுமோ அது இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கிவன் த ஸ்டேட் ஆஃப் இதுல வந்து அடுத்த லெவலுக்கு போறதுங்கிறது எல்லோருமே வந்து வித் லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டி தான் போக வேண்டியிருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. சில பேருக்கு அது எளிதா இருக்கு, சில பேருக்கு கடினமா இருக்கின்றது. ஆனா மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம சாதாரண மனிதர்கள் வந்து எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே எங்களுக்கு தெரியும். அதனால்தான் வந்து அவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒளி பொருந்திய பாதை, சன்லிட் பாத் வந்து நாங்க போட்டு கொடுத்துருக்குறோம். அது வந்து ஒரு ராஜபாட்டம் மாதிரி. அது வந்து எங்கள்கிட்ட வந்துட்டா போதும், கொஞ்சம் எஃபர்ட் பண்ணீங்கன்னா போதும், அதுக்கு நாங்க மெல்ல 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 ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா அடுத்த ஸ்டெப் நாங்க கை தூக்கி கூடுவோம், அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா அடுத்த ஸ்டெப் கை தூக்கி விடுவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ தட் என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த ஜேர்னி வந்து ஈஸி ஆயிடும் அப்படின்னு மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோ சொல்லிருக்கிறாங்க நமக்கு. இதுல என்ன காரணம் அப்படின்னா, நம்ம பார்க்குற எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இங்க கொடுக்குறார் பகவான். ஒன்று வந்து லிபரேஷன் ஃப்ரம் ஈகோ, இது ஒன்று வேணும். அன்லெஸ் யூ லிபரேட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் ஈகோ யூ கேனாட் ரியலைஸ் யுவர் ட்ரூ செல்ஃப். ஒன்னோட ஒன்று லிங்க் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன சொல்றார், டு பி அவர் செல்ஃப்ஸ் லிபரேட்டட் ஃப்ரம் ஈகோ அண்ட் ரியலைஸ் அவர் ட்ரூ செல்ஃப் இஸ் அ ஃபர்ஸ்ட் நெசசிட்டி அப்படிங்கிறார். ஸோ இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று லிங்க் ஆயிருக்கு. ஈகோ நம்ம ஈகோலேருந்து லிபரேட் பண்ணாம ட்ரூ செல்ஃபை ரியலைஸ் பண்ண முடியாது. இது ஒன்று. ஒன்ஸ் இது ரெண்டையுமே பண்ணிட்டோம் அப்படின்னா மற்றதெல்லாம் வந்து நெசசரி கான்சிக்வன்ஸ் அப்படிங்கிறார். இன்னவிட்டபிளா அது நடந்துரும் அப்படிங்கிறார். லியூமினஸ் ரிசல்ட் நெசசரி கான்சிக்வன்ஸா வந்துரும் அப்படிங்கிறாங்க. அதனால்தான் வந்து எதை வந்து ஒருவர் வந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த அழைப்பு, ஸ்பிரிச்சுவல் கால். ஸ்பிரிச்சுவல் காலை வந்து எல்லோருமே வந்து அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளணும். மீண்டும் மீண்டும் நம்ம எதை நினைவு கொள்ளணும் அப்படின்னா, மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோ வந்திருக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நிறைய பேர் கோர்ஸ் எந்த அளவுக்கு அதோட முக்கியத்துவத்தை அறிந்து உள்ளார்கள் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இந்த உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அது எவ்வளவோ பேர் இந்த உலகத்துல இருந்தாலும் only very few are being called to follow this path. அதை வந்து நம்ம வந்து ஓகே நம்ம we are doing so many other things, other forms of worship, அதோட ஒண்ணு அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அது ஏன்னா திஸ் இஸ் சம்திங் ஸ்பெஷல். இங்க வந்து எப்படின்னா ஒரு சின்ன நம்ம கிட்ட இருந்து ஒரு எஃபர்ட் கூட பன்மடங்கு விளைவை இங்க நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா there is some divine force is there to help us at every step. என்ன காரணம் அப்படின்னா அந்த மதருடைய ஃபோர்ஸ் வந்து எதுக்காக இங்க வேலை செய்யுது அப்படின்னா மனிதனை வந்து அவன் இருக்கிற இடத்துல இருந்து அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போறதுக்கு தான் மதருடைய ஃபோர்ஸ் இங்க வேலை செய்யுது. ஏன்னா மனிதனை அவனுக்கே விட்டோம் அப்படின்னா மனிதனால இது சாதிக்க முடியாது. கோயிங் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது மேன் ஆல் பை ஹிம்செல்ஃப் ஹி கேனாட் டூ. மனிதனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் இந்த டிவைன் அவதாரமா மதர் இங்க வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய கான்சியஸ்னஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. பட் அதுல நமக்கு எந்த அளவுக்கு நம்ம ஓப்பனிங்கா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு ஹெல்ப் கிடைக்கும். இந்த அழைப்பை வந்து ஸ்பிரிச்சுவல் கால் அப்படிங்கிறார். இந்த ஸ்பிரிச்சுவல் காலை வந்து ஒரு கட்டாயமான ஒரு அழைப்பாக நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறார். ஸ்பிரிச்சுவல் கால் மஸ்ட் பி அக்செப்டட் அஸ் இம்பரேட்டிவ் அப்படிங்கிறார். and take precedence over all other claims, intellectual, ethical, social, that belong to the domain of the ignorance. சில பேர்லாம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு வந்து இந்த லைனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இருந்தாலும் ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க, நாங்கள் இந்த காரணத்தினால என்னால் வர முடியல, என்னால் ஃபுல்லாக இன்வால்வ் பண்ணிக்க முடியல, இதில் ஐ ஹேவ் சம் அதர் கமிட்மெண்ட்ஸ் இப்படிலாம் சொல்லுவாங்க.
எவ்வளோ ஒரு அறிவு ஒரு அறிவு ஒரு என்ன சொல்றது, ஒரு அறியாமையில் அவங்க சொல்றாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியறது இல்லை. ஏன்னா எது முக்கியம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸ்பிரிச்சுவல் கால் தான் வந்து முக்கியமே ஒழிய மற்றதெல்லாம் வந்து ஒரு இக்னோரன்ஸ்ல, டொமைன் ஆஃப் இக்னோரன்ஸ், அறியாமையினுடைய களத்தில் இருப்பவை. அவன் பெரிய அறிவு ஜீவியாக இருக்கட்டும், இல்ல தார்மீக நெறிகள் சார்ந்த ஒரு களமாக இருக்கட்டும், சமுதாய களமாக இருக்கட்டும், இது எல்லாமே டொமைன் ஆஃப் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறார். whereas a spiritual call must be accepted as imperative அப்படிங்கிறார், and take precedence over all other claims. இதை நம்ம ரொம்ப ஹையர் லெவல்ல அப்கோர்ஸ் அவதாரங்கள்லாம் இதை செஞ்சிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பகவான் ஸ்ரீ அரவிந்தரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவருக்கு ஸ்பிரிச்சுவல் கால் வந்த உடனே, அந்த ஆதேஷ் வந்த உடனே அவர் எல்லாத்தையும் அவர் வந்து அப்படியே அவருக்கு கிடைக்க இருந்த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் அப்படியே அபேண்டன் பண்ணிட்டாரு. இன்டெலெக்சுவல் ஃபீல்டில், எஜுகேஷன் ஃபீல்டில் அவர் பெரிய ஜாயிண்டா இருந்தார். அந்த பரோடா காலேஜில் வந்து பிரின்சிபலாக இருந்தார், அதையும் அப்புறம் நேஷனல் காலேஜ் பிரின்சிபலாக இருந்தார், அதையும் அபேண்டன் பண்ணிட்டாரு. எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எகைன் அஃப்கோர்ஸ் அவருக்கு ஆரம்பத்திலேயே அவருக்கு வந்து ஐசிஎஸ் கிடைச்சது, அதை அபேண்டன் பண்ணிட்டாரு. என்ன காரணம் அப்படின்னா அந்த ஸ்பிரிச்சுவல் கால் வந்து அப்புறம் ஃபேமிலி எல்லாரும் சொல்லுவாங்க, எப்படி அவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டார், எப்படி வந்து திருப்பி அகைன் வை ஷுட் இ டர்ன் டு திஸ் லைன், அப்போ ஏன் கல்யாணம் பண்ணி மேரேஜ் எதுக்காக பண்ணி கொண்டார் என்றெல்லாம் கேட்டார்கள் அவர்களை. அது அவரே சொல்றாரு, எனக்கும் புத்தருக்கும் என்ன தெரியுமா என்ன, இது மாதிரி ஒரு லைனுக்கு திரும்புவோம் அப்படின்னு தெரியாது எங்களுக்கு. ஒன்ஸ் இந்த லைனுக்கு திரும்பிட்டோம் அப்படின்னா மற்றது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு கான்சியஸ்னஸ்ல நாங்க போயிடுறோம். அதனால இது வந்து இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாம ஆயிடும் அப்படிங்கிறாரு. அதனால ஆல் அதர் கிளைம்ஸ் வந்து பிரசிடென்ட் ஆயிடும். இந்த ஸ்பிரிச்சுவல் கால் வந்தது அப்படின்னா ஆல் அதர் கால்ஸ், ஸ்பிரிச்சுவல் கால் மஸ்ட் டேக் பிரசிடென்ஸ் ஓவர் ஆல் அதர் கிளைம்ஸ் அப்படிங்கிறார். நம்மளுடைய மனம் சார்ந்த விதிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, மனம் சார்ந்த ரீதியில என்ன சொல்றோம், இது நன்மை இது தீமை அப்படிங்கிறோம். அது வந்து ஓரளவுக்கு தான் உதவி புரியும். அது வந்து கேன் மாடிஃபை ஆர் பேலியேட் அப்படிங்கிறார். மனம் சார்ந்த விதிகள், இது நன்மை தீமை அப்படிங்கிற விதிகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இட் கேன் ஒன்லி மாடிஃபை அண்ட் பேலியேட், இட் கேனாட் கிவ் அ பெர்மனன்ட் சொல்யூஷன். நத்திங் கேன் பி அ சஃபிஷியன்ட் சப்ஸ்டியூட் ஃபார் த spiritual change that can realize a true and integral good அப்படிங்கிறார். nothing can be a sufficient substitute for the spiritual change அப்படிங்கிறார். அது ஒன்றுதான் வந்து ட்ரூ அண்ட் இன்டெக்ரல் குட். எல்லாருக்கும் அது ஒரு முழுமையான நன்மையை இது பண்ணும். பிகாஸ் த்ரூ த ஸ்பிரிட் வி கம் டு த ரூட் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறார். இந்த ஆன்மனை கண்டறிவதன் மூலமாகத்தான் நம்ம வந்து எல்லா செயல்பாடுகள், எல்லா வாழ்வு அதனுடைய மூலத்திற்கு வருகின்றோம் அப்படிங்கிறார். ஸோ ஸ்ரீ அரபிந்தோ gives a solution here. எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கொடுக்குறாரு. Go find your psychic being, liberate from your ego and realize your true selves. இதுதான் ஃபர்ஸ்ட் நெசசிட்டி அப்படிங்கிறார். ஸோ நம்ம இதோட இதை முடித்துக் கொள்ளலாம்.